வணக்கம். நான் உங்கள் தர்மபுரி அதியமான். மாற்றம் என்பது சொல்லல்ல, செயல் என்பதற்கு எடுத்துக்காட்டாக வெறும் சொற்களால் மட்டும் பேசாமல் செயலாலும் வாழ்ந்து காட்டிய தலைவர்கள் நம் இந்திய தேசத்தில் பலர் இருக்கிறார்கள். அவர்களுள் ஒருவர் மிகப்பெரிய அரசியல் பதவியில் இருந்தவர். ஆனால் அவர் ஒருபோதும் தன்னுடைய பிள்ளைகள் தன் பெயரை பயன்படுத்தக்கூடாது, சிபாரிசுக்காகவோ அல்லது பிரச்சனைகள் வரும்போதோ தன் பெயரை அவர்கள் பயன்படுத்தக்கூடாது. சாமானிய எளிய மனிதர்களைப் போலத்தான் அவர்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்று அவர் நினைத்தார். தன்னுடைய பிள்ளைகளுக்கும் அப்படியே சொல்லி அவர் வளர்த்தார். அப்படித்தான் ஒரு இளைஞன் டெல்லியில் பல்கலைக்கழகத்தின் செயின்ட் ஸ்டீபன் கல்லூரியில் சேர அந்த இளைஞன் விண்ணப்பித்தான். கல்லூரியில் இடமும் கிடைத்தது. கட்டணம் செலுத்த நீண்ட வரிசையில் நின்று இருந்தான் அந்த இளைஞன். கோடை காலம் அதன் உச்சியில் இருந்தது. அந்த இளைஞனுக்கு வியர்வை வடிந்து கொண்டிருந்தது. நாக்கும் தொண்டையும் உலர்ந்து விட்டன. கட்டணம் செலுத்த அன்றுதான் கடைசி நாள். வேறு வழியே இல்லை. நாளையோ நாளை மறுநாளோ கட்டணம் செலுத்த முடியாது. எனவே வேறு வழியில்லாமல் வரிசையில் நின்று கொண்டிருந்தான் அந்த இளைஞன். குடிப்பதற்கு ஒரு டம்ளர் தண்ணீர் கூட கிடைக்கவில்லை. எதிர்பாராத விதமாக அந்த இளைஞன் மயக்கமுற்று படார் என்று தரையில் விழுந்தான். ஆசிரியர்களும் மாணவர்களும் பெரிய கூட்டமாக அங்கு கூடிவிட்டனர். 2 மாணவர்கள் அந்த இளைஞனை தூக்கி பக்கத்தில் அமர வைத்து முகத்தில் தண்ணீரை தெளித்தார்கள். பிறகு கொஞ்சம் தண்ணீரை குடிக்க கொடுத்தார்கள். அங்கு இருந்த ஒரு ஆசிரியர் அந்த இளைஞனை கன்னத்தில் தட்டி கேட்டார், யாரப்பா நீ? மயக்கம் போட்டு விழுந்து விட்டாய். உன்னுடைய முகவரி என்ன? உன்னுடைய தந்தையின் பெயர் என்ன? உன் வீட்டிலே தொலைபேசி இருக்கிறதா? இருந்தால் தொலைபேசி எண்ணை சொல் என்று பதற்றத்தோடு கேட்டார் அந்த ஆசிரியர். அந்த இளைஞன் அரை மயக்கத்தோடு சொன்னான், என் தந்தையின் பெயர் லால் பகதூர் சாஸ்திரி. எனது வீட்டு விலாசம் எண் 1, மோதிலால் நேரு மார்க் என்று பதில் கூறினான். அங்கு கூடியிருந்த ஆசிரியர்களும் மாணவர்களும் ஒருமித்த குரலில், லால் பகதூர் சாஸ்திரியா? நம் இந்தியாவின் பிரதம மந்திரி லால் பகதூர் சாஸ்திரியின் மகனானி என்று கேட்க அந்த இளைஞன் ஆமாம் என்றான். தன்னுடைய பெயர் அனில் சாஸ்திரி என்று சொன்னான் அந்த இளைஞன். சுற்றியிருந்த அத்தனை பேரும் வியந்து விட்டார்கள். ஒரு பிரதமரின் மகன் வரிசையில் நின்று பணத்தை கட்டி கொண்டிருக்க அங்கு இருந்த அனைவரும் வியந்து போய்விட்டார்கள். ஒரு பிரதமரின் மகன் சாதாரண மனிதர்களாக மாணவர்களாக நிற்கிறானே என்று வியந்து போய்விட்டார்கள். அங்கிருந்த நிர்வாகிகள் கேட்டார்கள், நீங்கள் பிரதமரின் மகன் என்று சொல்லி இருந்தால் நாங்கள் வீட்டில் வந்தே கட்டணத்தை வாங்கி கொண்டிருப்போமே, அல்லது கட்டணத்தையே ரத்து செய்திருப்போமே என்று சொன்னபோது அனில் சாஸ்திரி சொன்னார், என் தந்தைக்கு அது கடுகின் கால் முனையளவும் பிடிக்காது என்று அனில் சாஸ்திரி சொன்னார். எல்லோரும் ஆச்சரியத்தில் வாய்பிளந்து நின்றார்கள். அனில் சாஸ்திரி தனது பின்புலம் பற்றி ஒருபோதும் தற்பெருமையுடன் பறைசாற்றிக் கொண்டதில்லை. தவிர்க்க முடியாத சூழலால் மயங்கி விழுந்ததால் முகவரி கேட்டதால் சொன்னாரோ தவிர பெருமைக்காக சொன்னதில்லை. அனில் சாஸ்திரி அரசு பேருந்தில்தான் பள்ளிக்கூடம் சென்று வந்தார். தந்தையை போல அவரும் அடக்கமானவராக இருந்தார். தந்தை எவ்வழியோ அந்த வழியையே அவரும் பின்பற்றினார். லால் பகதூர் சாஸ்திரியை போல அவருடைய மகன் அனில் சாஸ்திரியை போல இந்த தேசத்தில் பலர் வாழ்ந்திருக்கிறார்கள் என்று நினைக்கிற போது நமக்கு பெருமையாக இருக்கிறது. நேர்மை என்பது சொல் அல்ல, நேர்மை என்பது செயல். இதுவரைக்கும் அன்பே அறம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.